ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் அடோப் ஆடிஷன். இதில் நம்ம பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போட்காஸ்டிங்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு வால்யூம் ரேஞ்ச் வந்துட்டு எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு பிஜிஎம் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த பிஜிஎம் வச்சு இப்போ செல்ஃபெல்லாம் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது பேனிங் அந்த சவுண்ட்லாம் இருக்குல்லவா, அதெல்லாம் எப்படி வந்துட்டு மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆடியோ ட்ராக், அதாவது ஒரு பிஜிஎம் வந்துட்டு நமக்கு தேவை. ஸோ இதில் வந்துட்டு ஏதோ ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 2 ட்ராக் எடுத்துக்குவோம். இது செட் ஆச்சுன்னா இதை வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா வேறு ட்ராக்கு. ஸோ லோட் ஆகுது. ஸோ நம்ம வந்துட்டு இதில் இருக்க இந்த செல்ஃப் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம கற்றுக்க போகிறோம் இன்றைக்கி. இந்த செல்ஃப் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம இந்த மல்டி ட்ராக்கில் தானே இருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு தேவையான இதை மட்டும் வச்சுக்கலாம், தேவையில்லாததை நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதுலேருந்து இது வரையும் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் டெலீட் ஆகிடும். நான் மல்டி ட்ராக்குள்ளே போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ அதே போல் முன்னாடி போயிட்டு இப்போ திரும்பவும் வந்து உள்ளே போங்க. ரைட், இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அப்ஸ் அண்ட் டவுன் வருது இல்லவா, இது எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு இங்கே வந்துட்டு கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு ரிப்பிள் டெலிட் அல்ல டெலிட். ஸோ எனக்கு இந்த ட்ராக் போதுமானது, இதுதான் பிஜிஎம். பட் ஆனால் இது வந்துட்டு ஓவர்லேப் பண்ணுது. ஸோ நாம் என்ன பண்ணுவோம், நார்மலாக இப்போ இந்த ட்ராக்கில் போயிட்டு இந்த இடத்த வந்துட்டு இப்படி குறைப்போமா. ரைட், இப்படி தானே நம்ம பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம குறைப்போம். பட் ஆனால் இது மாதிரி இல்லாமல் இது வேறு ஒரு மெத்தடில் வந்துட்டு நம்மளால் குறைக்க முடியும். அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இங்கே இருக்கிற செல்ஃப் வச்சுட்டு நம்ம இந்த இதை வந்துட்டு நம்ம குறைச்சிட முடியும். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூவில் போய்ட்டு மல்டி ட்ராக் செக்ஷனில் போய்ட்டு போட்காஸ்டிங் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பேனிங் ட்ராக்கோட பேனிங் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் வந்துட்டு இது வந்து 35. ஸோ நான் வந்துட்டு
போய்ட்டு கிளாஸ் 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 35 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஹோஸ்டிங் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது மார்க்கர்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு இப்போ இன்ட்ரோ தானே பண்ணுறோம், இது இன்ட்ரோ மார்க்கர். இது எந்த லெவலில் இருக்கணுமோ அதை வச்சுக்கலாம். இது மெயின் மார்க்கர். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எண்டு. ஸோ கடைசியாக வந்துட்டு அவுட் கொடுப்போம் அல்லவா, அந்த இது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த ட்ராக்கை மட்டும் நான் உள்ளே கொண்டு வரேன். ஸோ இதான் என்னோடய ட்ராக்கு. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ட்ராக் வந்துருச்சு. நம்ம ரைட் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு டிஃபால்ட்டாக ஹார்ட் லிமிட்டரில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண அந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்துட்டு போயிடுச்சு. ரைட், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் போய்ட்டு டைனமிக்கில் போய்ட்டு ஸ்மூத் வாக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு செட்டிங்ஸ் போங்க. வேணும்னா இதில் போய்ட்டு அவுட்டில் வந்துட்டு ஒரு 5.5 கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இதை ஆன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு மல்டிபேண்ட் கம்போசருக்குள்ளே போங்க. மல்டிபேண்டில் போய்ட்டு இண்டியோ. ஸோ இப்போ அந்த வால்யூம் வந்துட்டு இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பது ரேடியோ சிட்டி 93.9 FM. ஸோ இதில் வந்துட்டு அந்த என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னா, விட்டு விட்டு வருது. ஹாய் வணக்கம். ஸோ அது எங்கேருந்து வருதுன்னா இந்த டைனமிக் ப்ராசஸிங்லேருந்து. ஸோ அதை தூக்குங்க. ஹாய் வணக்கம். நாம் இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பது ரேடியோ சிட்டி 93. ஸோ இந்த ட்ராக்கும் நமக்கு வந்துட்டு இல்லை. ஸோ இதுதான் அந்த ட்ராக் நினைக்கிறேன். ஹாய் வணக்கம். நாம் இன்னைக்கு கேட்டு இன்னும் இதுவும் இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதில் இந்த ரெக்கார்டிங் பண்ணதில் இப்போ இது கேட்போம். ரைட், இப்போது இதுக்கு வந்துட்டு பேனிங் பண்ணுறதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அல்லவா. ரைட், இந்த இதுக்கு கீழே போனீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ராக் கியூ, இக்யூ இருக்கும். இதில் வந்துட்டு இது லோ செல்ஃபு, ஹை செல்ஃபு இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண தான் நமக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இதில் ஹை செல்ஃப் ஃபில்டர் ஆர்டர் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ரைட், இப்போ பாருங்கள். இப்போ எனக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்துட்டு நான் ஈஸியாக வந்துட்டு ஒரு பேனிங் வந்துட்டு நான் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். இது டோட்டலாக வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் இதில் கர்வேச்சராக கூட நான் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு இப்படி வரணும் அப்படிங்கிறத நான் இங்கே இந்த வால்யூம் இதை வந்துட்டு டச் பண்ணாமல் டைரெக்டாக இந்த பேனிங்கில் வந்துட்டு நான் இப்படி சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வால்யூமோட ரேஞ்ச் வந்துட்டு டிபி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது, கெயினு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் போய்ட்டு இன்ஃபோவில் ரைட் இதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி கெயின் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ இதில் போய்ட்டு ஒரு 8 to 10 dB வந்துட்டு நான் குறைச்சிட்றேன். இப்போ ப்ளே பண்ணுவேன். வணக்கம், நாம் இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பது ரேடியோ சிட்டி 93.9 FM. ஒரு 5 dB. ஹாய் வணக்கம், நாம் இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பது ரேடியோ சிட்டி 93.9 FM. ஸோ இந்த வால்யூம் பேனிங் வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு அந்த பேனிங் வந்துட்டு வச்சுக்கலாம். நாம் இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பது ரேடியோ சிட்டி 93.9 FM. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பேனிங் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுருக்கோம். இந்த கிளாஸை பொறுத்தளவு பேனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த பேனிங்கில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பேனிங் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஹை செல்ஃப் பேனிங் வந்துட்டு பார்த்தாச்சு. இது வந்துட்டு புது விஷயம். அதுக்கு அடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த மல்டி ட்ராக் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. நம்ம இதில் போய்ட்டு என்டையர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எல்லாமே சேர்ந்து ஒரே செக்ஷனாக வந்துட்டு வந்துடும். பாருங்கள், ஈஸியாக வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இப்படி ஒரு செகண்டில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் வந்துட்டு ஆகிடுச்சு. ரைட், இப்போது பேனிங் வந்துட்டு பார்த்தாச்சு, எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.